விருந்தும் மருந்தும் ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, என்னங்க இது பேசுறதே புரியலையே. நீங்க உண்மையிலேயே கடவுள் படைத்த பொக்கிஷம். இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். விருந்தையும் ஒன்றா தான் நினைப்பீங்க, மருந்தையும் ஒன்றா தான் நினைப்பீங்க. என்னங்க அப்படின்னா, விருந்தும் ஒரு அளவுக்கு மேலே போனால் பிடிக்காது. 50 டிஷ்ஷு வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு டிஷ்ஷை தான் தேடுவீங்க. அது இல்லைன்னா அந்த 50 டிஷ்ஷும் உங்களுக்கு வேஸ்ட்டு. வச்சவன் நினச்சிப்பான் 50 டிஷ்ஷை அவருக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. நோ நோ நோ, எனக்கு பிடிச்ச அந்த சில்லி பரோட்டா இருக்கா, இல்லைன்னா பரோட்டாவிலே நீ என்ன வேணாலும் போடு, அது எனக்கு பிடிக்காது. சில்லி பரோட்டா இருக்கா, இருந்தால் ஓகே. நீ பரோட்டாவை பொரிச்சு வை, பொரிக்காமல் வை, பிச்சு வை, பிக்காமல் வை, கைமா பரோட்டா போடு, எனக்கு சில்லி பரோட்டா இருக்கா. இதுதான் விருச்சக ராசி. இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். அதுமாதிரி மருந்து, இந்த பாரு என் உடம்பு சரியில்லை, நான் மருந்து எப்போ எடுத்துக்கணுமோ அப்போ எடுத்துக்கிறேன். சும்மா மருந்து மாத்திரையிட்டே என்கிட்ட கொடுக்காது. நான் முதல்ல மருந்து இல்லாமல் குணமாகறதுக்கு வழி பார்க்குறேன். முடியலைன்னா மருந்து எடுத்துக்கிறேன். அதுவும் ஒரு துளி தான் எடுப்பேன். அடிக்ட் ஆக மாட்டேன். இதுதான் விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்கள் என்னைக்கும் ஒரு பழக்கத்திற்கு அடிக்ட் ஆக மாட்டார்கள். செல்லு பார்க்குற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குங்க. அதில் விருச்சக ராசிக்காரங்க என்ன குறைச்சல, அவங்களும் பார்ப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குன்னு அந்த செல்லை நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்த வேலை பார்ப்பாங்க. புரியுதுங்களா? வீட்டுக்காரம்மா துணி காய போடணும்னு சொல்கிறாங்க. சாரு ஹஸ்பண்டு செல்லை பார்த்துட்டு இருக்காரு, கேம் விளையாடுறாரு. வீட்டுக்காரம்மா சமைக்கிறாங்க, துணி காய போடுங்கிறாங்க. இதே வேற ஒருத்தவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நீ போட்டுக்க சொல்லுவாங்கல்ல. ஆனால் எங்கள் விருச்சக ராசி என்ன பண்ணுவார், செல்லை வச்சுட்டு போய் துணியை காய போட்டு செல்லை பார்ப்பார். என்ன காரணம் தெரியுமா? பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும்னு அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனையை முதலையே ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத கண்டுபிடிப்பார். பிரச்சனை எதுன்றது நான் சொல்லலை. துணி காய போடுறதா இல்லை வீட்டுக்காரம்மாவான்றது பிரச்சனை இல்லை. செய்கிற செயல் தான் பிரச்சனை. நீங்கள் மாட்டு வேற எதையாவது யோசிக்காதீங்க. உதாரணம் தான்ப்பா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துக்கு வெளியில் கிளம்பணும். எங்கள் வீட்டுக்காரம்மா அவங்க விருச்சக ராசின்னு வச்சுப்போம். ஐயா இருக்கார். ஐயா வேற ராசி. ஒரு இடத்துக்கு வெளியில் கிளம்பணும். அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு, இந்த நேரத்துக்குள்ளே கிளம்புனா விருச்சக ராசியில் பிறந்த எங்கள் பெண்ணு, என்னுடைய மக, என்னுடைய பிள்ளைங்க என்னோட சகோதரிகள் உடனே கிளம்பிடுவீங்க. இதுதான். என்ன பிளானை பற்றி இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம போயிடுவோம். ஏன் போகணும் அப்படின்னா, போகலைன்னா இவர் என்ன பிரச்சனை பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த பிரச்சனையை முதல்ல நிப்பாட்டணும். இந்த சூத்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் விருச்சக ராசி அன்பர்களே. நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம். நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம். இவ்வளவுதான். அதாவது மழை வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் செய்கிற கடமைகள்னு ஒன்று இருக்குது. அரசாங்கத்துக்கு நிறைய கடமை இருக்குது. அரசாங்கம் அதுக்குன்னு தான் துறைகளை ஒதுக்கி வச்சிருக்கு. மழை வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நோய்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கணும், அந்த குப்பைகள் தேங்கக்கூடாதுன்னு நினைக்கணும், மரங்கள் வெட்டப்படணும், மின்கம்பங்கள் சரி செய்யப்படணும். மழை காலம்னா இதெல்லாம் அரசாங்கம் ரெடி பண்ணி வைக்கணும். முதலமைச்சர் இதெல்லாம் சொல்லணும், அதுக்கான துறைகளில் இருக்கிறவங்க செய்யணும், அதிகாரிகள் செய்யணும், இதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு நாள் மின்வெட்டு அப்படின்னா சரி, இன்னைக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால மின்வெட்டு, இப்படி நம்ம பிளான் பண்ணிக்கணும். எந்த பிளானும் கிடையாது. மழை வந்துருச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? எந்த பிளானுமே கிடையாது, எதுவுமே பண்ணலை. நாங்கள் அதை பற்றியும் யோசிக்கல. தீபாவளியை கொண்டாடிட்டோம், இல்லை பொங்கலை கொண்டாடிட்டோம், இல்லை தேர்தல் வருது அதுக்காக நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இதை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நிச்சயமாக சிரமம் உண்டாகும். உண்டாகுமா? போஸ்ட் மரம் விழும், வெள்ளம் உள்ளே வரும், சோறு திங்கிறதுக்கு வழி இருக்காது, பொட்டலம் போட்டால் தான் சாப்பிடணும். ஏன்னா பிளானிங் கிடையாது. இந்த பிளானிங் பண்ணக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். இதில் என்ன தப்பு இருக்கு?
இந்த பிளானிங் பண்ணுனா இன்னும் சிறப்பாக இருப்போம்னு நினைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனால் அவங்க பண்ணக்கூடிய அந்த பிளானில் இடைஞ்சலாக பக்கத்தில் இருப்பான். இவங்க நினைக்கிற பிளானை செய்ய முடியாது. அப்போ அவங்க பக்கத்தில் உள்ளவங்களையும் அனுசரித்து ஒரு பிளான் போடணும். இதை விட பெரிய கஷ்டம். இது அதை விட பெரிய கஷ்டம் உண்டா இல்லையா? நம்ம பிளான் போட்டாவாச்சு சக்ஸஸ் ஆகிடலாம். பக்கத்தில் உள்ளவனையும் அனுசரித்து பிளான் போடணும்னா என்ன பண்ணுறது? வீட்டுக்கார ஐயா இருக்கார், அவர் விருச்சிக ராசியில் பிறந்தவர். அவர் ஒரு ஹைதராபாத் பயணம் போகிறாரு. சரி, வீட்டெல்லாம் பூட்டிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சக்ஸஸ் பண்ணி செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்காரமாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. நீங்கள் பூட்டிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னா, இல்லை லைட்டு ஆஃப் பண்ணுறியான்னு கேட்கணும், மோட்டரை நிப்பாட்டிட்டியான்னு கேட்கணும். சரி, முதலாளி இருக்கார், வெளியூர் போகிறாரு, விருச்சிக ராசி அவர் பர்ஃபெக்டாக அந்த நம்ம வெளியில் போட்டோம்னா நம்ம வேலை பார்க்க நம்மளோட ஸ்டாஃப்லாம் சரியாக செய்ய மாட்டாங்களேன்னு நினைப்பார். சொல்கிறார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இதுங்க கேட்கணும்ல. கேட்கலைன்னா இந்த ஆள் ஹைதராபாத்தில் பிளேனில் போயிட்டு இருக்கும்போது கூட சிசிடிவி கேமராவில் செல்லில் பார்த்துட்டு உட்காந்துருப்பார். என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு தெரியுது. அதை ஃபோன் அடித்து கேட்கவும் முடியாது. இதுதான் விருச்சிக ராசியோட கொடுமை. அப்புறம் என்னங்க கடவுள் படைத்த பொக்கிஷம்னு நீங்கள் கேட்கலாம். அதையும் நம்ம தன்னுடைய வழியில் கொண்டு ஹேண்டில் பண்ணுற பாருங்க, இதுதான் கடவுள் படைத்த பொக்கிஷம். இவங்க தான் அவங்க. ஒரு அரசியல் தலைவர், ஆள பிறந்தவர், ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராகவே வந்தாலும் ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சு ஒரு தப்பு நடக்குது, அதை செய்ய முடியல அப்படி நினைச்சாலும் அவங்க கிட்ட போய் அவங்கள்ட்ட பேசி அதை பக்குவமாக தன் எண்ணத்தை அதில் பதிவு பண்ணி பண்ணுவாங்க. எவ்வளோ பொறுப்பில் இருந்தாலும். அதுதான் விருச்சிக ராசி. அதே தாம் தூம் இப்படி தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்னு கருத்து மோதல்கள் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ அழகானவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நல்லா கவனிக்கணும். விருச்சிக ராசிக்காரவங்க இன்னொரு விஷயத்தில் கெட்டிக்காரவங்க. எப்பேற்பட்ட மனிதர்களையும் தன் கைப்பாவையாக மாற்றக்கூடிய தத்துவம் அவங்களுக்கு தெரியும். கைப்பாவையா. அதனால இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு என்னைக்குமே குறைவு இருக்காது. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. இதுதான் உண்மை. யார் ஆண்டாலும் என்ன, நான் நினைக்கிறது கரெக்ட். ஏன்னா நான் நினைக்கிறது கரெக்டு. ஏன் எனக்கு என்ன பிரச்சனை? நான் தப்பாக நினச்சா தப்பு. எனக்கு இடைஞ்சலா நீ வந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் என் கைப்பாவையாக மாற்றுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுற டைம் தான் வச்சுருப்பேன். அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. பிள்ளையார் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுப்பார். பெருமாள் நாராயண வழிபாடு பண்ணுங்க. நான் எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்லுவேன். இதை சும்மா நிகழ்ச்சிக்கு கடவுளை மாற்றிட்டு போக முடியாது. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை விரதம் இருங்க. பெருமாளுக்கு சிறப்பான சம்பவங்கள் நடக்கும். நெய் தீபம் போடுங்க. உபவாசகம் இருங்க. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்க. ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்களே. துளசியை நிறைய வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க. யோகம் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. பிரம்மாண்ட யோகம் கிடைக்கும். இந்த எல்லா செய்தியிலையுமே என்ன ஒரு செய்தின்னா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லாமல் இருப்பதுக்கு எப்படி அப்படிங்கிறத யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுதான் இன்றைக்கி சக்ஸஸ். பாட்டு நிறைய கேளுங்க, நிறைய கேம் விளையாடுங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ஏன்னா இதெல்லாம் உங்களுடைய மாற்றங்களை உருவாக்கக்கூடியது. ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் வாழ்க்கையை மாறுங்க. அலாதி பிரியம். நீங்கள் டீ குடிக்கிறதுனா உங்களுக்கு அலாதி பிரியம். டீ குடிக்கிறதுக்கே பிறந்தவங்க தான் விருச்சிக ராசிக்காரவங்க. டீயிலேயே வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட அலாதி பிரியம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே குறைவு இருக்காது. கடவுள் படைத்த பொக்கிஷமாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் என்றென்றும் இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். உங்களுக்கு நிழலாக நாங்கள் இருந்து நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம். சரிங்களா நண்பர்களே, சகோதரிகளே, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், உங்களுக்கு நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும்,
நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் எங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பூங்குழலால் என் அன்னை அபிராமி கடைக்கண் பார்வை முழுமையாக விருச்சக ராசிக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள்.